கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பிய 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? கரூரில் நடந்த அந்த பெருந்துயரம் தொடர்பாக வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து வதந்தியை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் விசாரணை அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பும் பொய் செய்திகள் பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில அமைந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. 25 சமூக வலைதள கணக்குகள் வைத்துள்ள நபர்கள் மீது ஏற்கனவே புகார்கள் பெறப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அச்சம் ஏற்படுத்தும் வகையில பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் மீறி செயல்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை தரப்புல தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப பல யூடியூபர்களும் ஆதாரம் இல்லாத நிறைய தகவல்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களுக்கும் தடை விதிக்கப்படுமா? அந்த மாதிரியான நடவடிக்கைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்காணிக்க காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஏற்கனவே கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த நிகழ்வு குறித்து ஒரு வீடியோ காட்சிகளை வெளியிட எந்த அரசியல் கட்சிகளை பற்றி கருத்து சொல்லவில்லை. உயிரிழந்த அனைவருமே தமிழர்கள் என்ற உணர்வோடு தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். சமூக வலைதளங்களையும் யூடியூப்புகளையும் பல செய்திகள் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த வீடியோக்கள் எல்லாம் காவல்துறை ஆய்வு செய்து வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோக்களை நீக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே காவல்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வழக்கு என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு பின்னர் கைது நடவடிக்கை இருக்கக்கூடும் என்று காவல்துறை தரப்புல தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கரூரில் நடைபெறக்கூடிய இந்த விசாரணை குறித்தோ இந்த நிகழ்வுகள் குறித்தோ உண்மைக்கு மாறான சமூக வலைதளத்துல குறிப்பா யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள் பேசினால் அந்த வீடியோக்களை நீக்குவது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இது போன்று வதந்தி பரப்பக்கூடிய உண்மைக்கு மாறாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில வதந்தி பரப்புவதாக அந்த பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாவில் அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில தற்பொழுது வதந்தி பரப்புவதாக இந்த சைபர். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.